என்று எதுவும் தெரியவில்லை. ஆனாலும் இந்த தடாகத்தை தாண்டிதான் என் அண்ணன் சென்றிருக்க வேண்டும். அதனாலே இந்த தடாகத்தை தாண்டி நாம போக வேண்டும் அல்லவா? போலாம். அண்ணைய கூட பொறுத்து சாமி, யாரு இந்த படகோட்டுபவர் யாரையா? இந்த படகை ஓட்டக்கூடிய இருக்க வேண்டாம். யாரு சாமி? நான் தான் படகை ஓட்டுறவன். படகோட்டியா? ஆமா. இந்த வழியா என் அண்ணனாகிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் என் தம்பியாகிய லட்சுமணனும் என் தெய்வமாகிய சீதா தேவியும் இவ்வழியாக வந்தார்களா சாமி? அப்பேற்பட்ட அரச நாளைக்கு அவருக்கு பட்டாபிஷேகம். அவர் இங்க எதுக்கு வர போறாரு? நீ யாரு? என்ன எதுக்கு வாசம் இங்க வந்திருக்கிற? சுவாமி, என் தாய் செஞ்ச சதிகாரி செஞ்ச நயவஞ்சகத்தா எங்க அண்ணனாகி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வனத்திற்கு 14 வருஷம் வனத்துக்கு சென்று விட்டார். வந்தால் அவரோடு வருவேன், மடிந்தால் அங்கேயே மடிவேன். அதனால எங்க அண்ணனை தேடி வந்திருக்கிறேன். அப்படியா? உன்னுடைய பெயரோ? என் பெயர் பரதன் ஐயா, பரதன். ஓ, தங்களுடைய பெயர் பரதன். ஆமா. உங்களுடைய அண்ணன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. உன்னுடைய தம்பி லட்சுமண பெருமாள். உன்னுடைய அண்ணன் மனைவி என் தாய் சீதா தேவி. ஆஹா, அப்பேற்பட்ட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இன்றைய தினத்தில் பார்த்தீர்களா சுவாமி? பார்த்தேன். இவ்வழியாக நீங்களா கூட்டி போனீர்கள்? இந்த கடல், அதாவது இந்த வழியாகத்தான் நான் அழைத்து கொண்டு போய் அக்கறையில் விட்டு வந்தேன். நான் கேட்பதை மறுபடியும் நீங்களும் அதையே சொல்ல வேண்டுமா? அழைத்து போனீர்களா? போனேன். இவ்வழியாக போனீர்கள்? ஆமா. நீங்கள் தான் கொண்டு போய் அழைத்து கொண்டு போய் நான் தான் விட்டு வந்தேன். கோபத்திலே உன் செவனியை கூட கலட்டி விடுவேன். நான் சொல்வதை நீ மறுபடியும் நீ ஒரு முறை சொல்லாதே. சரி. அழைத்து போனாயா? கொண்டு போய் விட்டாயா? விட்டேன். அப்படியானால் என்னையும் அங்கு அழைத்து போ. அப்படியா? வாருங்கள், போகலாம். இவ்வழியாக போனார்கள். இக்கரையில் வந்து விட்டேன். இந்த வனத்தின் வழியாக என் அண்ணனாகிய ராமச்சந்திரமூர்த்தி சென்றாரா? ஆமா. உனக்கு கோடான கோடி வந்தாலும் சுவாமி, போயிட்டு வா. நீ இருக்கிற இடத்திற்கு நான் எதை வேண்டுமானாலும் காலம் முடிக்க வேண்டாம். என்ன தனியா விட்டு
அண்ணா எந்த பரதனை நகரமே ஸ்ரீராமச்சந்திரரை தேடி பார்க்கணும்னு என் பின்னாடி முட்டு பேரு வரைக்கும் நானே ஆபரணத்தோட போனா எங்க அண்ணன் மனசுல வெளியில சொல்லலனாலும் மனசுல தாயும் பிள்ளையும் சேர்ந்து நம்மள வனவாசம் ஓட்டிட்டாங்கன்னு எங்க அண்ணன் மனசுல எண்ணிட்டா கூட அந்த பாவக்காரிக்கு துணை போனவன் ஆகிடுவேன். அதனால
எங்க அண்ணன் ஹரிராமச்சந்திரமூர்த்தியே காவியாஸ்திரம் உண்டு போகும்போது இந்த பரதனும் அப்படி போவதுதானே நியாயம். ஆமா சாமி. அதனால என் குடிப்படைகளா நீங்க எல்லாம் இங்கே இருங்க. சரி. இதோ இந்த தண்டகாரண்ய வனத்துக்கு அந்தாண்ட இமயமலை சாரலிலே எங்க அண்ணன் சித்திரக்கூட மலையில் இருக்கிறார் அப்படின்னு குகன்கிறவர் சொன்னார். ஆமா. தண்டகாரணி வனத்தை எல்லாம் தாண்டி சரி சித்திரக்கூட மலையில் இருக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி என்று சரி குகனுடைய வார்த்தைப்படி அதோ அங்கு எரிகிறது தீபம். சரி. அங்குதான் என் அண்ணன் ஹரிராமச்சந்திரமூர்த்தி இருப்பார். ஆமாங்க. நீங்க யாரும் கூட வர வேண்டாம். நான் மட்டும் போய் எங்க அண்ணனை பாக்குறேன். சரி. என்ன சொல்லுவாரோ? ஐயோ எங்க அண்ணன் மௌத்திரட எப்படா முடிப்பேன்? அயோத்தி நாட்டை விட்டு அரண்யமான கானக 14 ஆண்டு கானக வந்து விட்டோம் அல்லவா? பரதனாகப்பட்டவன் அண்ணனாக பரதனாகப்பட்டவன் படை சேனை எல்லாம் அப்படி நிறுத்தி நம்மளை கொல்வதற்கு மனம் துணிந்து வருகிறான். போதென்று ஒரு வார்த்தை சொல்லி வருவாய் அழித்து வருகிறான். அண்ணா பரதனாகப்பட்டவன் நம்முடைய தமையன். எப்படி இருந்தாலும் ஒரு ரத்தம் தான். தமையனாகப்பட்டவன் என்றும் நமக்கு துரோகம் செய்ய மாட்டான். அவன் எதற்காக வருகிறான், என்ன காரணம் என்று தெரிந்து பேச வேண்டும். அவசரப்படாதப்பா, பொறுமையாயிரு. ஆடாலும் என்று அண்ணன் வார்த்தையை கேட்டு பரதனாகப்பட்டவர் இந்த ஆரண்யமான காரகம் தேடி வருவது என்ன காரணம் என்று தெரியவில்லை. அண்ணா வருபவன் எதற்காக வருகிறான் நம்முடைய தமையன் என்று நமக்கு தெரியாதல்லவா? தமையன் வரட்டும், என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். அவசரப்படாதே அப்பா. தாங்கள் வார்த்தையை சித்த பாக்கியமாகட்டும் அண்ணா.